இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டவர் சிலுவையில நிறைவேற்றின பலிகளை குறித்து. என்னென்ன பலிகள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே நிறைவேற்றினார்? பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின்படி அநேக பலிகளை செலுத்துறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒரே தரம் பலியாக்கினதுனால இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து வரக்கூடிய இந்த நிழலோட்டமா இருக்கிறதான இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செய்தார்? பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த நாள்ல 5வது வார்த்தையாக சிலுவையில சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, தாகமா இருக்கிறேன். யோவான் 19 அதிகாரத்துல நம்ம இதை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒருவேளை இவர் அவருடைய சரீர பிரகாரமான தாகமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவர் சிலுவையில அறையப்படும் போது அவருடைய ரத்தம் எல்லாம் என்ன செய்து அவர் வெளியே சிந்துறாரு, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலக மக்களின் ரட்சிப்புக்காக அந்த ரத்தத்தை சிந்துறாரு. ஒருவேளை அதனால தாகம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஏற்பட்ட தாகம் என்ன அப்படின்னா ஆத்தும தாகம். அவர் ஆத்தும தாகமா அவர் இருந்தாரு. நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்றத சொன்னாரு. இதன் மூலமா என்ன பலிய ஆண்டவர் நிறைவேற்ற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்துல பான பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து நம்ம வாசிக்கலாம். இது என்ன பலி அப்படின்னா, ஒவ்வொரு பலியும் செலுத்தப்படும் போது இந்த பான பலியும் அது கூட செலுத்தப்படணும். அதுல கார்படி திராட்சை ரசத்தை அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதன் மூலமா இந்த பான பலியா ஆண்டவர் வார்க்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 26:28 வசனத்துல சொல்கிறாரு, பஸ்காவை ஆசரிக்கும் போது அவர் சொன்னது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமா இருக்கிறது. அவருடைய இரத்தத்தை பான பலியாக்கினாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த பான பலிய நம்ம திருவிருந்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கொள்கிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். நம்ம திருவிருந்துக்கு செல்லும் போது ஆண்டவருடைய இரத்தத்தை நம்ம புது உடன்படிக்கைக்குரிய அடையாளமா நம்ம அவருடைய இரத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இது எதற்கு அடையாளமா காணப்படுகிறது அப்படின்னா, அவருடைய வருவளவோ நம்ம அதை ஆண்டவர் எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் அப்படின்றத நம்ம நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே, அவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறவர்களா காணப்படணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு கிட்டி சேருகிறது அப்படின்ற உணர்வுக்குள்ள நம்ம வரணும். ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் நெருக்கப்படுகிறவளா, நெருங்கி வருகிறவளா நான் காணப்படுகிறேன், நெருங்கி வருகிறவனா காணப்படுகிறேன் அப்படின்ற உணர்வு நமக்கு வருகிறதா காணப்படணும். அப்பதான் ஆண்டவருடைய ஆத்ம தாகத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறவர்களா காணப்படுவோம். என்ன தாகம் அப்படின்னா, அவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அதுதான் ஆத்தும ஆதாய பணி செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் தாகமா இருக்காரு. ஒவ்வொருவருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் பான பலியாக வார்க்கப்பட்டாரு. அதனால அந்த நியாயப்பிரமாணத்தின் பலியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பூரணப்படுத்திட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்காக பாவ நிவாரண பலியானாரு, நமக்காக குற்ற நிவாரண பலியானாரு, நமக்காக சமாதான பலியானாரு, நமக்காக பான பலியாக வார்க்கப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த பான பலியில ஆண்டவர் நமக்கு இந்த கம்யூனியன் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா நான் நெருங்கி சேருகிறவர்களா காணப்படணும் அப்படின்றதின் அவசியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம கம்யூனியன் திருவிருந்து எடுக்கும் போது நம்ம எப்படி எடுக்கிறவர்களா காணப்படுறோம்? பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த கம்யூனியன்ல திருவிருந்துல நம்ம கலந்து கொள்கிறோமா, இல்ல ஏனோ தானோ அப்படின்றத நம்ம கலந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்துல நம்ம பங்கு பெறும்போது அவருக்குள்ள புதிதாக இணைக்கப்பட்டவர்களாக, அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்ம காணப்படுறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒரு தகுதி உள்ளவர்களாக, ஆண்டவருடைய இரத்தத்தை நம்ம பருகிறோம் அப்படின்ற உணர்வு உள்ளவர்களாக நம்ம வாங்கணும். ஒருவேளை இது ஒரு திராட்சை ரசம், ஒரு கிரேப் ஜூஸ் தான் அப்படின்ற உணர்வு உள்ளவர்களாக நம்ம வாங்குகிறோமா? இது ஆண்டவர் எனக்காக சிந்தின இரத்தத்தின் அடையாளம், என்ன மீட்கும்படியாக ஆண்டவர் சிந்தின இரத்தத்தின் அடையாளம் அப்படின்றத
அப்படின்றத நினைத்து நம்ம பருகிறோமா? ஆண்டவருடைய இரத்தத்தின் அடையாளம் அப்படின்றத நம்ம நினைத்து பருகணும் அப்படின்னா இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிறவளா நான் காணப்படுவேன். அவருடைய நினைவுகளை நான் அறிகிறவளா காணப்படுவேன். அவருடைய தாகத்தை தீர்க்கிறவளா நான் காணப்படுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாகத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. சமாரியா ஸ்திரீயின் தாகத்தை ஆண்டவர் தீர்த்தாரு. ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுக்கு துறவை காண்பித்த தேவனா காணப்பட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகமா இருக்கும்போது அவங்க தண்ணீரை கொடுத்தாரு. இப்படி அநேக இடங்களில ஆண்டவர் தாகத்தை தீர்க்கிறவரா காணப்பட்டாரு. ஆனா நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஆத்தும பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா காணப்படுகிறோமா? எத்தனையோ சமாரிய ஸ்திரீகள் நம்மை சுற்றி இருப்பாங்க. எத்தனையோ ஆகார்கள் தண்ணீர் இல்லாதபடி அலைந்து திரிந்து கொண்டிருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை நம்ம காண்பிக்கிறவர்களா நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவரை அவர்களுக்கு வழி காட்டுகிறவர்களா காணப்படுகிறோமா? அவருடைய பிரச்சனைகளில மூழ்கி அவங்க கவலைகளிலும் கண்ணீர்களிலும் இருப்பாங்க. ஆனா அதுக்குடைய தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம காண்பிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பான பலியாக வார்க்கப்பட்டார். அந்த பான பலியாக அவர் இருந்தாரு. அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த பலியை அவர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினவரா காணப்பட்டாரு. இந்த பான பலியாக ஆண்டவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை நம்மளுக்கு சிந்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இன்னொன்னு, அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டு. அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்கலாம். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த காரியமும் முன்ன நிற்கவே முடியாது. அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமையும் பெரிதானதாக காணப்படாது. நமக்கு ஒருவேளை சில நேரங்கள்ல நம்முடைய சுகவீனத்தின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, நமக்கு வந்த பிரச்சனை நிமித்தமாக, பிசாசின் போராட்டங்களின் நிமித்தமாக, பிசாசு தந்திரமா நம்ம செயல்படுத்துறதன் மூலமாக நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவருடைய இரத்தத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களா நம்ம காணப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரத்தத்தை சொல்லி, ஆண்டவருடைய இரத்தத்தை நம்ம வீடுகளில தெளித்து, நம்ம விசுவாசமாய் தெளித்து நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படும் போது அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றும், பாதுகாக்கும். ஒருவேளை வேற இடத்துல இருக்காங்க, வேற பிள்ளைங்க வேற இடத்துல படிக்கிறாங்க, வேலையில இருக்காங்க அப்படின்னா கூட ஆண்டோடைய இரத்தத்தின் வல்லமையை நம்ம பேசி ஜெபித்து ஆண்டோடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆண்டோடைய இரத்தத்தின் வல்லமையினால நம்ம சுத்திகரிக்கப்படும் போது இன்னும் பரிசுத்தமான ஜனமாய் நம்ம மாறுவோம். அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்மிடத்துல இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்மகிட்ட அன்றாடம் பேசுகிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லணும், நம்முடைய சாட்சிகளை சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில உள்ளதை அவங்க வாழ்க்கையில சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். அவர்களும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாறுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்துல நீங்க எங்களுக்காக பான பலியாக வார்க்கப்பட்டீர் அப்படின்றத நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையினால எங்களுக்கு மீட்பை நீங்க சுதந்திரித்து தந்திருக்கீங்க அப்படின்றத நாங்க தியானிச்சோம். உங்களுடைய இரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, நீங்க தாகமா இருக்கிறீர் அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக, ஒருவேளை எங்களுக்கு கூட பேசுகிறவர்கள், எங்களுக்கு கூட பழகிறவங்களுக்கு நாங்க உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக, எங்களை சாட்சிகளை நாங்க பகருகிறவர்களாக, அதன் மூலமாய் உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளியை அவர்களுக்குள்ள நாங்க கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீர் பெருக, நாங்கள் சிறுக உங்களுடைய சமூகத்துல வென்றாடுகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.